ஆரணியில் துணிக்கடை உரிமையாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் துணிக்கடையில் புகுந்த 3 பேர் வாங்கிய துணிகளுக்கு பணத்தை தராமல் கடை உரிமையாளரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த கடை உரிமையாளர் கணேஷ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் 3 பேரையும் கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மணிவண்ணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மர்ம நபர்கள் கடையில துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு பைசா தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பெல்லாம் தர முடியாதுங்க, பைசா இல்லாமலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சராமாரியா கத்தியில பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க கடையில வேலை செய்யற ஊழியர்களையும் தாக்குனாங்க, எங்க அம்மாவையும் தாக்குனாங்க. போட்டு கத்தியில கொலை பண்ணிடுடான்னு சொல்லிட்டு என் கத்தியில போட்டு அறுத்துட்டு நீ இதோட சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டோம். பணம் இல்லாம துணி எடுத்துட்டு வெளியே வராங்க. அவர் பணம் கேட்கிறாரு. அவரை ஆளை மறுபடியும் போய் கூட்டிட்டு ஒரு 2 பேர் கூட கூட்டு வெட்டுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுல ஏத்துக்க முடியும் தெரியல. ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா நம்ம அடிமை நாட்டில் இருக்கிறோமான்னு புரியல. மக்கள்லாம் ரொம்ப அஞ்சுறாங்க, ரோட்ல போறதுக்கு அஞ்சுறாங்க. கடைக்கார வியாபாரிகள் பயந்தெல்லாம் கடை மூடிட்டு போயிருக்காங்க. இதனுடைய எதிர்வழி நாளைக்கு அதிகபட்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைக்காரங்களாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹர்த்தால் பண்ணன்ற சூழ்நிலையில போயிட்டு இருக்காங்க. இதனிடையே இந்த சம்பவத்தை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் தா. வெள்ளையன் இன்று கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்.